So INM, we're talking about a bigger India before dividing in the India. Correcta? Yes. இந்த இந்தியா வந்து வேர்ல்டு மேப்ல இது ஃபுல்லா வேர்ல்டு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து வேர்ல்டு மேப்ல ஈஸ்ட் கிழக்கு பகுதியில் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க இருக்கிற யூரோப் கான்டினென்ட்ஸ், யூரோப் அப்படிங்கிற கண்டம், ஐரோப்பிய கண்டத்திலிருந்து நிறைய பேர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. எஸ். ஸோ தே கேம் டு இந்தியா ஃபார் எக்ஸ்பெடிஷன். அப்படி படையெடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு இது எந்த டைரக்ஷன்? அவங்க ஈஸ்ட். கரெக்டா? ஸோ அவங்களுக்கு இது ஈஸ்ட் நோக்கி வந்தாங்க. அவங்க எந்த நாடுனா வெஸ்ட். ஸோ மேற்கத்திய நாடுகள். வெஸ்ட்ல இருந்து தே கேம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் படையெடுத்து வந்தனால அது பேரு ஈஸ்ட் எக்ஸ்பெடிஷன். கிழக்கு நோக்கி வந்த படையெடுப்பு, இல்லைன்னா ஈஸ்டர்ன் எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் அது ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்தியா ஏன் வந்தாங்க அப்படிங்கும் போது, யூரோப் அப்படிங்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து ஏன் இந்தியா வந்தாங்க? பிகாஸ் தே கேம் டு நோ தட் நிறைய வளங்கள் இருக்கு இந்தியால அப்படின்னு. இன்னைக்கே இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் ரிசோர்சஸ். கரெக்டா? அப்ப நீங்க இமேஜின், நம்ம பேசிட்டு இருக்கிறது 1498 அந்த டைம்ல. இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கோம். யா. ஸோ அந்த டைம்ல எல்லாம் இன்னும் ரொம்ப 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 ப்ரெஷியஸா இருந்துச்சு. கரெக்டா? இந்தியா. ஸோ அவங்க இங்க வந்தா தே கேன் கெட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இங்கிருந்து நிறைய எடுத்துட்டு போக முடியும்னு நினைச்சு அவங்க வந்தாங்க. ஸோ ஜென்ரலா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். எதுக்கெல்லாம் வந்தாங்க. இன் 3 சிம்பிள் வேர்ட்ஸ் அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா 3Gக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். 3G. 3G ஸ்பெக்ட்ரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3G ஸ்பெக்ட்ரம் ஊழல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஓகே. அந்த மாதிரி 3G ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3Gல ஒன்னு காட், இன்னொன்னு கோல்டு, இன்னொன்னு க்ளோரி. காட் அப்படின்னா அவங்க இங்க வந்து காட் எல்லாம் வர்ஷிப் பண்ணல, டு ஸ்ப்ரெட் தேர் கிறிஸ்டியானிட்டி. கரெக்டா? நம்மளோட டேர்ம்ஸ்ல இதை நம்ம 3Gன்னு படிச்சுக்கலாம். பட் காடுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்னா, தே கேம் டு ஸ்ப்ரெட் தேர் கிறிஸ்டியானிட்டி. இங்க வந்து போர்ச்சுகல், யூரோப்பியன்ஸ், சாரி கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே தே மேரிட் ஹிந்துஸ், தே மேரிட் கிறிஸ்டியானிட்டி, சாரி தே மேரிட் இந்தியன் சோ தட் தே கேன் ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. அதெல்லாம் நடந்துச்சு இல்ல. ஸோ இது வந்து டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்துவ மதத்தை பரப்புறக்காக. இன்னொன்னு கோல்டு, நிறைய வெல்த் கிடைச்சுதா? எஸ். அவங்களுக்கு நிறைய இங்கிருந்து வளங்கள் கிடைச்சது. இங்க ₹1 வாங்கினது அங்க ₹60 அங்க வித்தாங்க. ஸோ தே மேட் லாட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியா. அண்ட் இன்னொன்னு, அவங்க எம்பையரை இங்க பில்ட் பண்ண முடிஞ்சுச்சா? அவங்களோட பேரரசை இந்தியால நிறுவ முடிஞ்சுச்சா? எஸ். ஸோ எம்பையர் ஸ்ப்ரெட்டிங், அது அவங்களுக்கு பெருமை தானே, க்ளோரி தானே. ஸோ கோல்டு, காட் அண்ட் க்ளோரி, இது மூணுக்காகவும் இந்தியா வந்ததுதான் எல்லா யூரோப்பியன் கான்டினென்ட்ஸுமே. ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதான் ஷார்ட்டா இதுதான் பார்த்தோம். காட் அண்ட் க்ளோரிக்காக வந்தாங்க. ஸோ இங்க வந்து மெடிட்டரேனியன் ரூட் இருக்கும். ஓகே, நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல மேப் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வி ஹேட் மெடிட்டரேனியன் மேப், மெடிட்டரேனியன் சி ரூட். இங்க அரேப் கண்ட்ரீஸ் இருக்கு. கண்டிப்பா வேர்ல்ட் மேப் போய் பாருங்க. ஆனா இந்த அங்க இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். வேர்ல்ட் மேப்ல பாத்தீங்கன்னா அரேப் கண்ட்ரீஸும் மெடிட்டரேனியன் சி வழியா இவங்களால வர முடியல. பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஏரியா வந்து பிளாக்டு. ஸோ அவங்க இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கா, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வழியே அப்படி வந்தாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட எட்ஜ் பேரு தான் கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை. இந்த நன்னம்பிக்கை முனை மூலியமா யூரோப்ல இருந்து இந்தியா வந்து அடைஞ்சவங்க தான் யூரோப்பியன்ஸ். அப்ப யூரோப் அப்படிங்கிறது ஒரு கண்டம்னா அங்கிருந்து நிறைய கண்ட்ரீஸ், ஒரு கண்டத்துல நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்ல. ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கிற கண்ட்ரி தான் இந்தியா, சைனா எல்லாமே. ஸோ யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ் தான் போர்ச்சுகீஸ், டச், டேன்ஸ், பிரிட்டிஷ் ஆர் இங்கிலாந்து, பிரெஞ்சு. இவங்க எல்லாம் வந்தாங்க ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்தாங்க. வந்து அவங்க இந்தியாவை ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சாங்க. எதுக்காக? காட், க்ளோரி அண்ட் கோல்டுக்காக. ஆப்வியஸ்லி டு எக்ஸ்பேண்ட். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் வந்தான்னா போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஓகே, ஸோ போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. போர்ச்சுகலோட ஒரு பிரின்ஸ் இருந்தாரு, அவர் பேரு ஹென்றி, பிரின்ஸ் ஹென்றி த நேவிகேட்டர். ஓகே, பிரின்ஸ் ஹென்றி ஒரு மாலுமி. அவரு தான் லைக் மோட்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற போர்ச்சுகல் பீப்புளை இந்தியாவை நோக்கி அனுப்பிச்சாரு, போய் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு. சுஜித்,
சீக்கிரம் வந்துட்டீங்க. நிதிஷா, வேற சுஜித் வரலாம். ஓகே டன். ஸோ அவரு தான் வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாரு பிரின்ஸ் ஹென்றி. ஏன்னா வித்தவுட் கவர்மெண்ட் சப்போர்ட், வித்தவுட் அரசரோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ த பர்சன் பிஹைண்ட் போர்ச்சுகல் பீப்புள் கம்மிங் டு இந்தியா இஸ் பிரின்ஸ் ஹென்றி த நேவிகேட்டர். அப்படி முதல்ல வந்தவர் பார்த்தலோமியா டயஸ். ஓகே, அவர் பாதியில வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ரூட்டை வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வந்தவர் வாஸ்கோடகாமா. எஸ், ஸோ வாஸ்கோடகாமா தான் 1498ல. ஸோ வாஸ்கோடகாமா இந்தியா அப்படிங்கிற பெரிய கண்ட்ரில எந்த இடத்துல வந்தாரு? ஹி கேம் டு கேலிக்கட். எஸ், அப்போ கேலிக்கட்ல அங்கிருந்த அரசர் வந்து ஜோமரன், கிங் ஜோமரன். ஸோ வாஸ்கோடகாமா எந்த கண்ட்ரி? போர்ச்சுகல். எந்த கான்டினென்ட்? யூரோப். எங்க வந்தாரு? இந்தியா வந்தாரு. இந்தியால எந்த பார்ட்? கேலிக்கட். கேலிக்கட்ல அவரை யாரு ரிசீவ் பண்ணா? கேலிக்கட்டோட கிங் ஜோமரின். அண்ட் வாஸ்கோட காமாவை அங்கிருந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சது யாரு? பிரின்ஸ் ஹென்றி த நேவிகேட்டர். ஓகே. அண்ட் போர்ச்சுகல் இருந்து இந்தியா வந்து கேலிக்கட் வாஸ்கோடகாமா வந்த அதே டைம்ல ஒரு 6-7 வருஷம் முன்னாடி தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இன்வேடட் அமெரிக்கா. ஓகே, விச் இயர்? 1492. இது 1498. இதே சேம் கான்டெம்பரரி பீரியட் தான். 1992ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா போனாரு. ஸோ சேம் பீரியட். ஓகே. ஸோ வாஸ்கோடகாமா எத்தனை தடவை வந்திருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இது, செகண்ட் டைம் வந்துட்டு திரும்பி போயிருப்பாரு, மூணாவது டைம் வந்துட்டு ஹி டைடு இன் இந்தியா. இந்தியால கொச்சின்ல தான் இறந்துட்டார் வாஸ்கோடகாமா. மூணாவது தடவை அவர் இறந்த வருஷம் என்ன? 1524 December 24. 1524 டிசம்பர்ல he came and he died here in கொச்சின். கொச்சின்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 14 years அவரோட பாடி கொச்சின்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிஸ்பான் போர்ச்சுகல் எடுத்துட்டு போயிட்டாங்க அவரோட பாடியை. டுடே வேர் டஸ் ஹிஸ் மார்டல் ரிமைன்ஸ் ஆர் லையிங்னா இன் லிஸ்பான் போர்ச்சுகல். லிஸ்பான் போர்ச்சுகல். ஓகே டன். இது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். மேம் லிஸ்பான்ல அது என்ன பிளேஸ் மேம்? ஜெரானிமஸ் மானஸ்ட்ரி. அந்த அது மானஸ்ட்ரி, அதெல்லாம் தேவையில்லை. எழுதியிருந்தீங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னா ஓகே. ஸோ லிஸ்பான் போர்ச்சுகல்ல. ஓகே, இது வரைக்கும் we have covered in the last class. நான் வந்து ஷார்ட்டா சொல்லிட்டேன் ஒரு 10 minutesல. இது ஒரு மணி நேரம், ஐ திங்க் 1.5 hours நம்ம படிச்சிருப்போம். மேப் எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். உங்களுக்கு ரஃபா புரிஞ்சிருச்சுல்ல? இது நீங்க போய் அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ வாஸ்கோடகாமா இப்போ 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா வந்தது யாரு அப்படின்னு கேட்டா யார சொல்லுவீங்க? போர்ச்சுகல். எந்த கண்ட்ரினா? போர்ச்சுகல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா? பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் 1498ல வந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் 1498, பிரிட்டிஷர்ஸ் 1600. எஸ், அதுக்கப்புறம் டச், அதுக்கப்புறம் டேன்ஸ். டச் வந்து 1602, இவங்க 1616. அப்புறம் பிரெஞ்சு வந்து 1664. மியூட் பண்ணிருங்க. 1664ல வந்தாங்க. ஸோ போர்ச்சுகல் முதல்ல வந்த ஏரியா இது கேலிக்கட். இங்கதான் கிங் சோமரின் அவரை ரிசீவ் பண்ணாரு. பிரிட்டிஷர்ஸ் முதல்ல வந்தது குஜராத். டச்சு முதல்ல வந்தது மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். அண்ட் டேன்ஸ் முதல்ல வந்தது தமிழ்நாடு. அண்ட் பிரெஞ்சு வந்தது புதுச்சேரி, பாண்டிச்சேரி ஆர் புதுச்சேரி. கிளியர்? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரியா பார்த்துட்டு வரணும். போர்ச்சுகல் வந்து இந்தியாவில் என்ன பண்ணாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க நிறுவனாங்க, என்ன பண்ணாங்க, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அது எல்லாமே. போர்ச்சுகலுக்கு அப்புறம் டச் பார்க்கணும், டேன்ஸ் பார்க்கணும், பிரெஞ்சு பார்க்கணும், பிரிட்டிஷ் பார்க்கணும். கிளியர்?
ஸோ எக்ஸாக்டா வாஸ்கோடகமா என்னைக்கு வந்தாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. 17th May 1498. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எழுதிருப்போம்னு நினைக்கிறேன். 17th May. ஓகே. ஸோ போர்ச்சுகல் கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் வி வில் டூ போர்ச்சுகல். இதுல கதை தெரிஞ்சா எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். ஸோ நீங்க அப்படியே பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்தா? வாஸ்கோடகாமா. எந்த வருஷம்? 1498. என்னைக்கு கேலிக்கட் வந்தாரு? May 17, 1498. யார் அவர் ரிசீவ் பண்ணா? கிங் ஜோமரின் ஆஃப் கேலிக்கட். கேலிக்கட்டோட கிங் ஜோமரின் ரிசீவ் பண்ணாரு. ஓகே. போர்ச்சுகலுக்கு முன்னாடி கேலிக்கட் பகுதியில யாரு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா? அராப்ஸ். ஓகே. இந்த பகுதி கேலிக்கட் அவர் வரக்கு முன்னாடி இது மலபார் கோஸ்ட் இல்லையா? ஆல்ரெடி மெடிட்டரேனியன் சி மூலியமா அந்த ட்ராக்ல வந்து அராப்ஸ் ஆல்ரெடி அங்க இருந்தாங்க. ஸோ அராப் ட்ரேடர்ஸ்க்கு கம்பீட் பண்ற மாதிரி வந்தது தான் போர்ச்சுகல். ஸோ ஆல்ரெடி கேலிக்கட் பகுதியில யார் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அராப்ஸ். ஓகே. அராப்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1498ல வந்துட்டு எப்போ திரும்பி போனார் வாஸ்கோடகாமா? 1498ல வந்துட்டு நெக்ஸ்ட் இயரே ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். முதல் தடவை வந்த போது நெக்ஸ்ட் இயரே அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. என்னாச்சு? நெக்ஸ்ட் இயரே ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னா ஆல்வரஸ் கேப்ரில். ஆல்வரஸ் கேப்ரில் 1500ல 1500ல அடுத்தது போர்ச்சுகல் வந்தது ஆல்வரஸ் கேப்ரில். அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வாஸ்கோடகாமா வந்தாரு. வாஸ்கோடகாமா செகண்ட் டைம் இன் 1501. கரெக்டா? வாஸ்கோடகாமா அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை 1501ல வந்தாங்க. இப்போ எங்கெல்லாம் அவங்க ட்ரேடிங் சென்டர்ஸ் வர்த்தக மையங்கள் எங்கெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னா they established trading centers at Calicut, Kannanur and Cochin. Calicut, Kannanur and Cochin. Calicut, Kannanur and Cochin. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போர்ச்சுகீஸோடது எது அப்படின்னா கொச்சின் தான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் முதல் தலைநகரம் கொச்சின் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல். எங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க? கேலிக்கட்ல. எந்த பகுதியை தலைநகரமா அமைச்சாங்க? கொச்சின் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல். அதுக்கப்புறம் கேபிட்டலை இங்கிருந்து எங்க மாத்துனாங்கன்னா கோவா மாத்துனாங்க. கோவாவை கைப்பற்றிட்டாங்க. பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட இருந்து 1524ல கோவாவை கைப்பற்றினாங்க. ஸோ 3 ட்ரேடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க முதல்ல. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 3 வர்த்தக மையங்கள் கொச்சின், கேலிக்கட், கண்ணனூர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த இடம் கேலிக்கட். அங்கதான் கிங் ஜோமரின் ரிசீவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொச்சினை அவங்க கேபிட்டலா வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னா கொச்சின். அதுக்கப்புறம் 1524ல பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றிட்டாங்க. கோவா கேப்சர்டு பை போர்ச்சுகல். ஓகே. அதனால கொச்சின்ல லேட்டர் கேபிட்டலா கோவாவை மாத்திட்டாங்க. கைப்பற்றின பகுதி இருக்குல்ல, சொந்தமா வீடு வாங்கிட்டா அப்புறம் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி கோவாவை கேபிட்டலா மாத்திட்டாங்க. கிளியர்? டன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3 ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து அப்படின்னு வச்சுக்கலாமா? 3 கடை ஓபன் பண்ணிருக்காங்க கொச்சின்ல, கேலிக்கட்ல, கண்ணனூர்ல. இப்ப சப்போஸ் இந்த ஏரியால வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இல்ல, 3 சூப்பர் மார்க்கெட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. கொச்சின் ஒன்னு, கண்ணனூர் ஒன்னு, கேலிக்கட் ஒன்னு. இப்போ 3 சூப்பர் மார்க்கெட்ல எது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அங்கதான் எல்லாமே இருக்கும் அப்படின்னா அதை வந்து கேபிட்டலா வச்சுட்டு இது கொச்சினை கேபிட்டலா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டிட்டாங்க. அது கோவா. கரெக்டா? இதெல்லாம் ட்ரேடிங் சென்டர்ஸ். பட் கோவாவை கைப்பற்றினதுனால அது வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா ஆயிடுச்சு. இப்போ 4 கடை ஆயிடுச்சா? அதுல ஒண்ணு வந்து பயங்கரமான ஒரிஜினலா நம்மளே வாங்கி கட்டின இடம். அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்குமா? எஸ். இப்ப யாராவது ஒருத்தரை நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா சிஓவா 4க்கும் அப்பாயிண்ட் பண்ணுவோமா? 1 இருக்கும் போது வந்துட்டு போய் பாத்துக்கலாம், 2 இருக்கும் போது கூட வந்துட்டு போய் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து சொந்தமா இடம் வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிற ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை இன்னும் விரிவடைய செய்யறது. அப்ப இதுக்காக ஃபுல் டைம் நம்ம யாராவது இங்க ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும்ல. நம்ம போர்ச்சுகல்ல இருக்கோம் அப்படின்னா இங்க இதை இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போதான் முதல்ல கவர்னர் அப்படின்னு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் இதெல்லாம் வந்து கோவாவை கைப்பற்றக்கு முன்னாடியே கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர்ல கோவாவையும் அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ்
முதல் ஆளுநர் இங்கே இருக்கிற இந்தியால அவங்க கைப்பற்றின பகுதிகளை அவங்க வர்த்தக மையத்தை ஆள்றக்காக ஒரு நபரை நியமிச்சாங்க. அவங்க பேரு ஆளுநர். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ் அவர் பேரு பிரான்சிஸ் டி அல்மெய்டா. மேம் ஒரு டவுட் மேம். டவுட்டுங்களா? சொல்லுங்க. கோவா கேப்சர்டு இயர் வந்து 1510 தானங்க மேம் வரும்? 1510 24 சொன்னா? எஸ் ஆமா மேம். மேம் 1510 தான். சரி, மாத்திக்கலாம், எழுதிருங்க. Yeah, 1510 Goa captured. 1524 Vasco da Gama died. Okay. சரிங்க. So first governor Francis D. Almeida. ஆமா, அது அந்த லைன் கூட போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் டச்சுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அந்த மாதிரி தானே வரும். இல்லைங்க, அவங்க கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்தியா வந்த இயர் எடுத்தா அது மாறும். அதெல்லாம் நம்ம கடைசியா பாத்துக்கலாம். நீங்க இன்னும் வீடியோ ஆன் பண்ணல? இல்லம்மா, அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அந்த ஆர்டர்ல கொடுத்தாங்க. புரியல. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல போர்ச்சு, அதுக்கப்புறம் டச், அப்புறம் அது பிரிட்டிஷ் அந்த கொஸ்டின், அது நீங்க அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயரா இந்தியா வந்த இயரான்னு பார்க்கணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கேக்குதா? ஓகே மேம். வீடியோ ஆன் பண்ணாதவங்களும் ஆன் பண்ணிருங்க. இப்ப அவருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம அந்த இயர் எழுதணும்ல. போர்ச்சுகீஸ் 1498, அப்புறம் டச் 1602, பிரிட்டிஷ் 1600, டேன் 1616, 64. அவருக்கு வந்து பிரிட்டிஷ் டச் அந்த இயர் எது முன்னாடி எது பின்னாடி, அதுதானே உங்க டவுட்? ஆமா. எஸ் சார். ஆமாம். இப்போதைக்கு இப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் 1498, பிரிட்டிஷ் 1600, டச் 1602, டேன்ஸ் 1616, பிரெஞ்சு 1664. ஓகே, இது இப்படியே எழுதிருங்க. எங்க ட்ரேடிங் சென்டர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பிளேஸோட சேர்த்து. அவரோட டவுட் நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன் 5 இதுவும் முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் பிரான்சிஸ் டி அல்மேடாவை 1505 அப்பாயிண்ட் பண்ணாங்க. 1505 பிரான்சிஸ் டி அல்மேடா வாஸ் அப்பாயிண்டட். ஸோ இப்போ ஒரு தடவை நியமிக்கப்பட்ட ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு அவரே இருப்பாரு அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருந்திருப்பாங்கல்ல. ஸோ 3 இயர் பீரியட் தான் போர்ச்சுகலோட கவர்னரோட டென்யூர். ஒரு ஆளுநர் ஒரு தடவை நியமிச்சாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அவர் தான் கவர்னர். அப்ப முதல்ல இங்க ஆளுநரா பிரான்சிஸ் டி அல்மேடாவை நியமிக்கும் போது இருந்த போர்ச்சுகல் கிங் யாரு அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் இருக்கு. கிங் ஃபெர்டினண்ட் 1. ஓகே, போர்ச்சுகல்ல இந்த அரசர் யாருன்னா கிங் ஃபெர்டினண்ட் 1, முதலாம் கிங் ஃபெர்டினண்ட். சோ அங்க முதலாம் கிங் ஃபெர்டினண்ட் இருக்கும் போது இங்க நியமிக்கப்பட்ட ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ் டி அல்மேடா. ஓகே, அண்ட் பிரான்சிஸ் டி அல்மேடாவை நியமிச்ச அரசர் யாருன்னு கேட்டா கிங் ஃபெர்டினண்ட் 1. இப்போ வந்து ஆளுநரா இவரை போட்டுட்டாங்க 1505. அதுக்கு முன்னாடி இப்ப என்ன இருக்கு? 3 ட்ரேடிங் சென்டர்ஸ் இருக்கு, கொச்சின், கேலிக்கட் அண்ட் கண்ணனூர். அதுல வந்து கொச்சின் கேபிட்டல். அப்போ ஒரு கவர்னரா போட்டா அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? நம்ம தான் இங்க எல்லாமே பண்ணணும், போர்ச்சுகல் தான் இங்க சூப்பர் பவரா இருக்கணும். இவரோட பீரியட்ல இவர் பண்ணாதானே இவர் இன்னும் ஆளுநராவே நீடிக்க முடியும். சோ அவரோட டார்கெட் என்னன்னா இந்தியன் ஓஷன். அவங்க எந்த வழியா வந்தாங்க? ஐ டோல்ட் யூ, இதுதான் யூரோப், இதுதான் இந்தியா, இங்க சவுத் ஆப்பிரிக்கா, இந்த வழியா வந்தாங்கன்னு நான் சொன்னேன். கரெக்டா? கடல் வழி பயணமா, நன்னம்பிக்கை முனை மூலியமா, கேப் ஆஃப் குட் ஹோப் மூலியமா இந்தியா வந்துட்டாங்க. அப்போ இவங்க கடல் வழி பயணம் தான் மேற்கொண்டாங்க. இங்க இருக்கிற கடல் எது? இந்தியன் ஓஷன். எஸ், இந்திய பெருங்கடல் வழியா தானே வரணும். இந்த சைடு இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் அப்படின்னாலும் டுகெதர் இட் இஸ் கால்ட் இந்தியன் ஓஷன். ஸோ இந்திய பெருங்கடல் வழியா அவங்க வந்து இந்தியாவை கைப்பற்றி இருக்காங்க. இப்ப எந்த ஐரோப்பியர்களும் உள்ள வரல. கரெக்டா? இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த பிரான்சிஸ் டி அல்மேடாவை அப்பாயிண்ட் ஆன கவர்னருக்கு என்ன ஆசை இருக்கும்? இந்தியன் ஓஷன் அப்படின்னா நம்ம மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கணும்னு தோணுமா தோணாதா? We should master all the routes to Indian Ocean. None other country other than Portugal should come to India அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா தோணாதா? எஸ், அதே தான் அல்மேடாவும் பண்ணாரு. ஒரு சிஸ்டம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அந்த சிஸ்டம் பேரு கார்டஸ் சிஸ்டம். தமிழ்லயும் கார்டஸ் தான், இல்லைன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. இந்த பாலிசி, இது ரெண்டுமே ஒரே பாலிசியோட பேருங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியன் ஓஷனை, இந்திய பெருங்கடலை இவங்க தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு.
இவங்க தான் மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷனா இருக்கணும். வேற யாரும் இந்தியன் ஓஷனை கைப்பற்றக்கூடாது. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அல்மெய்டா கொண்டு வந்த சிஸ்டம் பேர் என்ன? கார்டஸ் சிஸ்டம். அந்த முறை பேர் என்ன? நீல நீர் கொள்கை, கார்டஸ் முறை. ஓகே, இப்ப அந்த பாலிசி என்ன சொல்லுச்சுன்னா, போர்ச்சுகல் ஷுட் மாஸ்டர் இந்தியன் ஓஷன். போர்ச்சுகல்காரவங்க தான் இந்தியன் ஓஷனை மாஸ்டர் பண்ணணும். ஓகே, இந்த இன்னொரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் டி அல்மெய்டா introduced blue water policy. ஓகே, பிரான்சிஸ் டி அல்மெய்டா ப்ளூ வாட்டர் பாலிசியை அறிமுகப்படுத்தினார். கரெக்டா? இதன் மூலமாக through this he wanted to establish an empire in India. தமிழ்ல சொல்றேன், தமிழ்ல எழுதுனீங்க அப்படின்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா நீல நீர் கொள்கையை அறிமுகப்படுத்தினாரு. இரண்டாவது சென்டென்ஸ், இதன் மூலமாக அவர் இந்தியாவில் ஒரு பேரரசை உருவாக்க முயன்றாரு. ஓகே, இதுல ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஏ பி. ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ். ஏ ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸ், ஏ பி ரெண்டுமே ட்ரூ. எதுங்க ஆன்சர்? A true, B false. A true, B false. ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ். அவர் வந்து நீல நீர் கொள்கை கொண்டு வந்தாருங்கிறது கரெக்ட். ஹி இன்ட்ரடியூஸ் கார்டஸ் சிஸ்டம், ப்ளூ வாட்டர் பாலிசிங்கிறது கரெக்ட். பட் ஹி டிடன்ட் வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அன் எம்பையர். அவர் ஒரு பேரரசை நிறுவனம்லாம் அப்ப நினைக்கவே இல்லை. அவரோட அப்ப ஆசை என்னன்னா மோனோபொலி. மோனோபொலினா என்ன? அவங்க மட்டும்தான் இந்தியால வர்த்தகம் பண்ணணும். அவங்க மட்டும்தான் மோனோபொலியா இருக்கணும் இந்தியால. எதுக்கு மோனோபொலியா இருக்கணும்னா லக்ஸரியஸ் ஸ்பைஸ் ட்ரேட், ரொம்ப விலைவாசி உயர்ந்த ஸ்பைஸ், பெப்பர், மிளகு, அதெல்லாம். ஸோ அவங்களோட அப்ப ஒரே ஆசை ட்ரேட் மோனோபொலி, அவ்வளவுதான். வர்த்தகம் அவங்க மட்டும்தான் பண்ணணும். ட்ரேட் மோனோபொலி அண்ட் லக்ஸரேட்டிவ் ஸ்பைஸ் ட்ரேட்ல அவங்க தான் மோனோபொலியா இருக்கணும். இவ்வளவுதான் ஆசையே தவிர they didn't want to conquer India at that point of time. Okay, so 1505ல அல்மெய்டா was appointed governor. அவர் கொண்டு வந்த சிஸ்டம் ப்ளூ வாட்டர் பாலிசி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகல் அல்புகர்க். in 1509, செகண்ட் கவர்னர். appointed governor அல்புகர்க் in 1509. இவர் தான் போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டிய பெருசா கொண்டு போனவர். ஈஸ்ட்ல போர்ச்சுகீஸோட அதிகாரத்தை இன்னும் விரிவு பண்ணி அதை வந்து பரவ வச்சது இவர் தான். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டட் போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி இன் இந்தியா. இவர் தான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அண்ட் இவரோட பீரியட்ல இப்போ எங்க தாத்தா 3 ஷாப் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா வந்து ஒரு இடத்த சொந்தமா வாங்கி ஒரு ஷாப் வச்சாருன்னா அப்ப அதுதானே அடுத்த டெவலப்மெண்ட், எக்ஸ்டெண்ட் பண்றது அதுதானே. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணது இவர் தான். அல்புகர்க் தான் 1510ல கோவாவை பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட இருந்து கைப்பற்றிட்டார். பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட இருந்து கோவாவை கேப்சர் பண்ணது இவர் தான். ஓகே, ஃபைன். ஸோ யாரு கேப்சர் பண்ணா யாரு பீரியட்லன்னு கேட்டா அல்புகர்க் பீரியட்ல இட் வாஸ் கேப்சர்ட். ஓகே, இப்போ கேபிட்டல் எதுங்க? which was the capital இப்ப வரைக்கும்? கேபிட்டல் கொச்சினா இருக்கு. இப்போ 1510ல நம்ம சொந்தமா இடம் வாங்கிட்டோம். ஆனா அங்க கட்டுறக்கு டைம் ஆகும்ல. ஸோ கேபிட்டலா கொச்சின்ல இருந்து கோவா மாறினது 1530ல தான். ஓகே, 24ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க கேப்ல மாத்துறக்கு. அதனாலதான் நான் அந்த 1524 நாங்க இயர் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 1524ன்னு கேப்ல 1524ல தான் மாத்துறக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. 1530ல தான் மாத்துனாங்க. 1530ல கேபிட்டல் மாத்துனது எந்த கவர்னர் அப்படின்னு கேட்டா நினோ டி குன்ஹா.
ஸோ இதுல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும்னா, கோவாவை எந்த வருஷம் கைப்பற்றுனாங்க? 1510. யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க? பிஜாப்பூர் சுல்தான்ஸ், கரெக்டா? அண்ட் யார் அப்ப கவர்னர்? அல்புகர்க். கைப்பற்றின கோவாவை எப்போ கேபிட்டலா மாத்துனாங்க? 1530. மாத்தும் போது யாரு வந்து கவர்னர்? நினோடி குன்ஹா. கிளியர்? டன்? எஸ். கிவ் மீ 1 minute. எஸ், கிளியர்? டன்? இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே. இது கூட யாரு கோவாவை கேப்சர் பண்ணா? அல்புகர்க். அல்புகர்க் அவர் பேரு. ஓகே, அல்புகர்க் கேப்சர் கோவா. அது கூட அவர் வேற ஏதாவது கேப்சர் பண்ணாரானா, ஹி கேப்சர்ட் மலாக்கா அண்ட் சிலோன். அஃப்கோர்ஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா, பட் இருந்தாலும் இது கூட அவர் கேப்சர் பண்ணது 2, மலாக்கா அண்ட் சிலோன். மலாக்கா கோஸ்ட் எங்க இருக்குன்னு மேப்ல பாத்துருங்க இன்னைக்கு. ஓகே. அண்ட் அல்புகர்க் தான் first time he encouraged Portugal people to marry Indian women. இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போர்ச்சுகல் ஆண்களுக்கு அதை வந்து என்கரேஜ் பண்ணி அதை வந்து மோட்டிவேட் பண்ணது அவர் தான். எதுக்காக? இங்கே கல்யாணம் பண்ணிட்டா பெர்மனண்டா செட்டில் ஆயிடலாம்ல. அராப்ஸ் ஃபாலோ பண்ண பாலிசியும் இதுதான். இன்னைக்கும் நீங்க மலபார் போய் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் அராப்ஸ் had married மலபார் விமென், கரெக்டா? எஸ் சார். அந்த டச் அப்ப இருந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய மலபார் மென் வந்து அராப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. துபாய், கத்தார், ஆமாவா, தோஹா, எஸ், யுஏஇ. ஏன்னா அது வந்து அப்ப இருந்து வந்த ட்ரெண்ட். அராப்ஸ் இந்தியாக்குள்ள வந்தது அண்ட் அராப் செட்டில்ட் இன் மலபார் கோஸ்ட். அராப் மலபார் கோஸ்ட்ல செட்டில் ஆன போது தே ஃபாலோ தி சேம் பாலிசி ஆஃப் மேரிங் இந்தியன் விமென். ஓகே. அண்ட் அப்போ அந்த இந்தியன் விமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்க இந்தியன் விமனோட ப்ராப்பர்ட்டி அராப்ஸுக்கு போயிடுமா? when they own the property they belong to that native. இப்போ நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு அந்நியனா வரேன். ஐ பிலாங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் ஐ கம் டு கோயம்புத்தூர். இப்போ இஃப் ஐ கெட் அ பில்டிங் ஹியர் தென் இட் வில் பிகம் மைன். அப்போ அந்த பில்டிங் இருக்கிறனால நான் கோயம்புத்தூர்ல இருந்துக்கலாம். எஸ் ஆர் நோ? ஃபைன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அராப்ஸும் கொண்டு வந்தாங்க. அதனால தான் நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல நம்ம பின்னாடி படிப்போம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட் படிக்கும் போது மலபார் மாப்பில்லாஸ் அப்படின்னு ஒரு ரிபெல்லியனே நடக்கும். ஓகே. அந்த மலபார் மாப்பில்லாஸ் ரிபெல்லியனோட ஹிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மலபார் கோஸ்ட்ல அராப் கண்ட்ரி, அராபும் யூரோப் பக்கத்துல இருக்கிறதா, அங்கிருந்து வந்த மென் இங்க மேரி பண்ணிக்குவாங்க. மேரி பண்ணனால இந்த மென் இங்க செட்டில் ஆயிருவாங்க. ஓகே. பிரிட்டிஷ் வந்து ரிவோல்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, லேண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க, லேண்ட் எல்லாம் வந்து கைப்பற்றிடுவாங்க, கரெக்டா? அப்போ லேண்டை வந்து பிரிட்டிஷ் இந்த லேண்டை கைப்பற்றணும்னு அந்த லேண்ட் இப்ப யாருக்கு சொந்தம்? மென்னுக்கு சொந்தம். அவங்க பெண்களை கல்யாணம் பண்ணனால அது மென்னுக்கு சம்பந்தம், சொந்தம் தானே. அப்ப இந்த லேண்டை விட்டு பிரிட்டிஷ் வெளியே போக சொல்லி போட்ட ஒரு சண்டை தான் மலபார் மாப்பிள்ளா ரிபெல்லியன். அந்த லேண்ட் மலபார் மாப்பிள்ளைகளுக்கு போனது. அந்த மலபார் மாப்பிள்ளை மோஸ்ட்லி அராப்ஸ். புரிஞ்சிருச்சுங்களா? 2 தடவை நடந்திருக்கும். 1800s ஒரு மலபார் மாப்பிள்ளா ரிபெல், 1990s 2 தடவை. 18ஆம் நூற்றாண்டுலயும் 19ஆம் நூற்றாண்டுலயும். ஐயனம் படிச்சிருந்தீங்க இல்ல படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஃபைன். அதுக்கு பின்னாடி இருந்தது இந்த மேரிட்டல் அலையன்ஸ் தான். ஓகே. இதே விஷயத்த போர்ச்சுகீஸ் ஓட கவர்னரா அல்புகர்க் இருக்கும் போது அவர் கோவாவை கேப்சர் பண்ணாரு, மலாக்கா அண்ட் சிலோனை கேப்சர் பண்ணிட்டு இன்ட்ரடியூஸ் தி சேம் பாலிசி ஆஃப் மேரேஜ். ஓகே. இந்திய பெண்கள் மலபார் பெண்களை மேரி பண்ணிக்க சொல்லி சொன்னாரு. and he promoted abolition of sati. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுல்ல. when the husband dies அந்த funeral pyreல
ஃபயர் இல்ல பயர் PYRE பயர் அந்த ஃபியூனரல் பயர்ல வைஃப்ஸ் ஹவ் டு வாட் ஜம்ப் அண்ட் டை. எஸ் சார். அந்த சிஸ்டம் அப்ப இந்தியால இருந்துச்சா இல்லையா? வில்லியம் பென்டிக் எல்லாம் பின்னாடி வந்திருப்பாரு 1823. ராஜாராம் மோகன் ராய். ஓகே, அந்த பீரியட் வரைக்கும் இருந்துச்சு. அப்ப கூட அபாலிஷன் ஆஃப் சதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் இவர் எதிர்த்தாரு. சதி முறையை, உடன்கட்டை ஏறுதல் முறையை எதிர்த்த போர்ச்சுகல் கவர்னர் யாருங்கிறதும் கொஸ்டின். ஹூ அபாலிஷ்ட் த மெத்தட் ஆஃப் சதி ஃப்ரம் போர்ச்சுகல் அப்படின்னா அல்புகர்க். அண்ட் அல்புகர்க் டைட் இன் த இயர் சத்தி அபாலிஷ் பண்ணாரு. அண்ட் ஹி டைட் இன் த இயர் 1515. ஆனா 1515 அவர் இறக்கும் போது போர்ச்சுகல் பவரை நல்லா இந்தியால ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. ஏன்னா கோவா கேப்சர் பண்ணிட்டாரு, பக்கத்துல மலாக்கா, சிலோன், போர்ச்சுகல் மென்னை மேரி பண்ண சொல்லி விமனோட அலையன்ஸ், மேரிட்டல் அலையன்ஸ் ஏற்படுத்தினாரு, சத்தி ஒழிச்சிருக்காரு. ஸோ ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் போர்ச்சுகல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்தியால. இவர் எதிர்த்தாரா இல்ல ஒழிச்சிட்டாராமா? ஒழிச்சாருங்க. அவர் ஏங்க எதிர்க்கிறாரு? ஓகே, இந்த வீடியோ ஆன் பண்ணாம இருக்கவங்களுக்குலாம் இப்ப ரிமூவ் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கேட்கக்கூடாது. நீங்க பிரியதர்ஷினி, ரஞ்சிதா எல்லாம் டவுட் கேட்கும் போது அப்பப்ப வருவீங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உங்களை பார்க்கவே முடியாது. நீங்க என்ன சொல்றது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க எல்லாம் எக்ஸாம் கிளியர் ஆகாது அப்படின்னு சொன்னா ஆன் பண்ணிடுவீங்க. இல்ல மேம், போன் ஓவர் ஹீட் ஆயிடுது மேம், அதனாலதான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. லேப்டாப்புக்கு போயிடுங்க. எஸ் எஃப் ஹூஸ் திஸ் 2430 ரெஜிஸ்டர் நம்பர்? பவித்ரா. பேர் கூட வைக்கிறது இல்ல, வீடியோவும் ஆன் பண்றது இல்ல. அருண் கருணாகரன், புவனேஸ்வரி, நர்மதா, யமுனா, சரவணபிரபுலாம் ஆஃப்லைன் வாங்க, வீடியோ ஆன் பண்ற பிரச்சனை வராது. பூமேகலா, எஸ் யாமினி, வைஷ்ணவேல். இது வந்து வீடியோ ஸ்விட்ச்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு எடுக்க வச்சிடுறீங்க. மேம் புவனேஸ்வரி வீடியோட ஆன்ல தாங்க மேம் இருக்கு. யார் வீடியோ? புவனேஸ்வரி ஆன்ல தான் மேம் இருக்கு. இப்பதான் ஆன் பண்ணிருக்கீங்க. ஆன் பண்ணிட்டு மேம் நான் கிளாஸ்க்குள்ள தான் மேம் இருக்கேன், நீங்க பார்க்காம ஆப்சென்ட் போட்டீங்க மேம் அப்படின்ட்டு. எஸ். ஓ மேம். நோ மேம். எதுக்கு இந்தியன் விமன் டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? மேரிங் இந்தியன் விமன் தான். Women usually don't come, no, they come along with their family. King vanda queen வருவாங்க, governor vanda governor wife வருவாங்க. Why are women going to come at that point of time? இப்படியெல்லாம் இல்லைங்க, இங்க வந்தா செட்டில் ஆயிடலாம்ல. இப்பவே பெண்களுக்கு சொத்து தரது இல்ல, அப்படியே கொடுத்துருவீங்களா நீங்க எல்லாம்? அப்பவே கொடுத்துருப்பாங்களா என்ன? அராப்ஸும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அராப்ஸ் அதுக்கு முன்னாடியே இருந்தாங்கல்ல. ஓகே, ஸோ தேர்ட் ட்ரிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா 1524. வாஸ்கோ ட காமா தேர்ட் ட்ரிப் 1524. வாஸ்கோ ட காமா தேர்ட் ட்ரிப் 1524. And he died also in 1524. எதனால இறந்தாரு? Because of malaria. மலேரியா. ஓகே, எங்க இறந்தாரு? கொச்சின்ல இறந்தாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிப் எப்ப வந்தாரு? 1498. செகண்ட் ட்ரிப் எப்ப வந்தாரு? 1501. தேர்ட் ட்ரிப் எப்ப வந்தாரு? 1524. And 1529ல நினோடி குன்ஹா was appointed as governor. அவர் ஆளுநரா நியமிக்கப்பட்ட பீரியட் தான் 1530ல he changed from capital from Cochin to Goa. கேப்ல கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்தினாரு. நினோடி குன்ஹா வந்து கவர்னர். ஆமாங்க, கவர்னர். செல்வாம்பி, அது ஆர்டர்ல அப்லோட் பண்ணணும். 16 17 ஆர்டர்ல பண்ணும்போதே 11 12 அப்படின்னு போட்டு அப்லோட், கன்ஃபியூஸ் ஆகாம. எஸ். ஸோ ஆல்ரெடி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் படிச்சிருக்கவங்க, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த 1530
இந்த பீரியட்ல இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாரு 1530s 1500sல ஆல்ரெடி ஹுமாயூன் சொல்லுங்க. ஹுமாயூன் ஹுமாயூன் மேம் 1530ல பாபர் இறந்துருவாரு, ஹுமாயூன் வருவாரு. 1526ல யார் வருவா பாபர் இந்தியா? பாபர் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகேங்க மியூட் பண்ணிருங்க. 1526ல பாபர் உள்ள வந்ததா அவங்க எந்த டைனாசிட்டி சேர்ந்தவங்க? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர்லாம் முகல். சோ முகலாய பேரரசும் போர்ச்சுகலும் கான்டெம்பரரியன்ஸ். கரெக்டா? இந்தியாவை அப்ப ஏதாவது ஒரு பெரிய அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும், ஆண்டுட்டு இருக்கணும்ல. சோ 1526ல பாபர் வருவாரு. அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்ஸ். ஓகே, டெல்லி சுல்தான்ஸ்ல நிறைய டைனாசிட்டி இருக்கும். ஸ்லேவ் டைனாசிட்டி, அப்புறம் கல்ஜி டைனாசிட்டி, எஸ் துக்ளக் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி, சையத் டைனாசிட்டி, 5 டைனாசிட்டி இருக்கும். சையத், லோடி 5 டைனாசிட்டி இருக்கும். அந்த 5 டைனாசிட்டி முடிஞ்சு கடைசியா இப்ராஹிம் லோடியை வீழ்த்திட்டு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் போர்ல ஜெயிச்சு அக்பர் 526ல இங்க டெல்லி முகலாய பேரரசை நிறுவியிருப்பார். கரெக்ட்? அதே பீரியட்ல தான் இதெல்லாம். சோ இவங்க உள்ள வந்தது டெல்லி சுல்தான்ஸ் பீரியட்ல, இவங்களும் ஸ்ட்ராங் ஆனது முகல் பீரியட்ல 1526. 4 வருஷம் தான் பாபர் இருப்பாரு. முகல்ல பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இதுதான் ஆர்டர். முகலாய பேரரசோட ஆர்டர் என்னன்னா பாபர், ஹுமாயூன், பாஷா, ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். யூ கேன் ரிமெம்பர் பாதுஷா ஸ்வீட். அந்த ஸ்வீட் இருக்குல்ல பாதுஷா, அந்த பாதுஷா ஸ்பெல்லிங்க பாஜ்ஷா அப்படின்னு மாத்திக்க வேண்டியதான். ஓகே, அப்ப இந்த பாபர் 1526 to 1530 ரூல் பண்ணியிருப்பாரு. பாபர் எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னா, நிறைய ஹிஸ்டரியில என்ன சொல்லுதுன்னா, ஹுமாயூன் ஃபெல் இல், ஹுமாயூன் உடம்பு சரியில்லாம போயிருவாரு, அவர் மரண படுக்கையில இருந்திருப்பாரு. He would have been in his death bed and Babar believed in duas. What are duas? Prayers, Islamic prayers. Okay, அந்த துவா பண்ணி ஹுமாயூனோட பெட்டை சுத்தி வந்ததாகவும் இதெல்லாம் ஸ்டோரிஸ். நோபடி நோஸ் அவர் சுத்தி வந்தாரா, நின்னு ப்ரே பண்ணாருன்னா யாருக்கு தெரியாது. பட் வாட் ஸ்டோரிஸ் சே, ஹிந்தி ஸ்டோரிஸ் சே, ஹுமாயூன் வாஸ் இன் டெத் பெட். ஓகே, பையன் மரண படுக்கையில் இருக்கும் போது அப்பாவான பாபர் he made very sincere duas. And usually Islamic people ரொம்ப ஸ்ட்ராங் துவாஸ்ல. ஹிந்துஸ் என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் சிக்கன் சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிடுவோம். அதான் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு இல்ல, சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த அதுல இருக்க பிளெக்சிபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். பட் யூஸ்வலா இஸ்லாமிக் பீப்புள் ஆர் வெரி ரிஜிட் இல்லையா? அவங்க 5 நேரம் தொழுகைன்னா 5 நேரம் தொழுவாங்க, துவா பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த இஸ்லாமிக் மதத்தை சேர்ந்த முகல்ஸ் பாபர் அவங்க பையன் டெத் பெட்ல இருக்கும் போது அதை சுத்தி துவா பண்ணாரு. ஹி கெப்ட் ரவுண்டிங் த பெட் அண்ட் ஹி டிட் துவா. அந்த துவால என்ன துவா அப்படின்னா, இஃப் அட் ஆல் மை சன் இஸ் நாட் கோயிங் டு கம் அலைவ், அவன் திருப்பி எழுந்து வர முடியாது, அவன் உயிர் பறிக்கிறது தான், வேற வழி இல்ல, அந்த அளவுக்கு அவன் நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு தேவை ஒரு உயிர் தானே, என்னோட உயிர் எடுத்துட்டு என் பையனை காப்பாத்திரு. ஃபார் எவ்ரி மதர், நேத்தா மதர்ஸ் டே வேற. ஸோ எவ்ரி மதர், எவ்ரி ஃபாதர் has the same இல்லையா, வாட் எவர் கம்ஸ் let it come to me, என்னோட பையனோ குழந்தைங்களுக்கோ எதுவும் வர வேணாம். ஸோ அந்த துவா பண்ணி தான் பாபர் இறந்து ஹுமாயூன் உயிர் பொழைச்சாரு அப்படின்னு. அதான் ஹிஸ்டரி. அண்ட் ஹுமாயூனோட பேரே ஃபார்ச்சுனேட் அப்படின்னு அர்த்தம். ஹுமாயூன் அப்படின்னா ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா ரொம்ப லக்கி அந்த மாதிரி. ஆனா அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு அரசர், முகல் பேரரசர். ஓகே, அவரு 1530ல இருந்து 40 வரைக்கும் 39 வரைக்கும் தான் அரசரா இருந்திருப்பாரு. மறுபடியும் 39ல ஷேர்ஷா அவரை துரத்தி விட்டுருவாரு. 45 வரைக்கும் அவர் இந்தியாலே இருக்க மாட்டார். He will be in Iraq and all that. அந்த டைம்ல பிறந்தவர் தான் அக்பர். ஓகே, ஸோ 1530 to 40, 39 வரைக்கும் தான் அரசரா இருப்பாரு. 40 to 45 அவர் அரசரா இருக்கவே மாட்டாரு, திருப்பி தான் மறுபடியும் வருவாரு. பட் ஆக்சுவலா ஹிஸ்டரி புக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹுமாயூன் பேர்ல மட்டும்தாங்க ஃபார்ச்சூன் இருந்துச்சு, லக்கெல்லாம் இருந்துச்சு, அவர் ரொம்ப அன்லக்கி அரசர், அவரோட பீரியட்ல அவர் எதுவுமே சாதிக்கவே இல்லை. அவரே ஒரு லைப்ரரி கட்டுவார். அந்த லைப்ரரி பேர் புராணா கிலா லைப்ரரி. ஓகே, அந்த லைப்ரரியிலேயே அவர் படிச்சுட்டு இருக்கும் போது கீழ இருந்து விழுந்து இறந்துருவாரு. ஓகே, அந்த லைப்ரரி புராணா கிலா லைப்ரரி இன் ஷேர் மண்டல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க, ஷேர்ஷா பீரியட்ல.
ஸோ இந்த அளவுக்கு ஃபார்ச்சூன் பேர்ல மட்டும் இருந்துச்சு, அவர் ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட் அப்படின்னு. அவர் வேணா அன்பார்ச்சுனேட்டா அவரோட பீரியட்ல எதுவும் சாதிச்சிருக்காம இருக்கலாம். பட் அவர் திருப்பி வந்து முகலாய பேரரசை கைப்பற்றனாலதான் இன்னைக்கு முகல்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். போனவர் அப்படியே போயிருந்தாருன்னா அக்பரும் இல்ல, ஹுமாயூனும் இல்ல, ஷாஜஹானும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே, நம்ம நிறைய தடவை நினைப்போம்ல, நான் வந்து ரொம்ப அன்லக்கி, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்ல, ஃபேமிலியில கஷ்டம், ஃபினான்ஷியல் கஷ்டம், அம்மா அப்பா கஷ்டம், நான் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், கல்யாணம் பண்ணா கல்யாணத்துலயும் கஷ்டம், மேரேஜ் கஷ்டம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எமோஷனல் ப்ராப்ளம், எவ்ரிபடி இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும். என்ன பிரச்சனைங்கிறத டிஃபர் ஆகும், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சம் ப்ராப்ளம். கரெக்டா? அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப அன்லக்கி, ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஆமா தானே? எதுவுமே இட்ஸ் நாட் குட் ஹேப்பனிங் டு அஸ் அப்படின்னு அப்ப நினைச்சிட்டு வி பிகம் டவுன். யா, அதே சுச்சுவேஷன் தான் ஹுமாயூனுக்கு. பேர்ல மட்டும் லக்கின்னு இருக்கும், பட் அவர் எதுவுமே ஹி டென்ட் அச்சீவ், ஹி டென்ட் என்ஜாய். ஆனா திருப்பி கஷ்டப்பட்டு வந்தாரு, வந்து 6 மாசத்துல இறந்துருவாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, மறுபடியும் வந்து கைப்பற்றினாரு, கைப்பற்றி மறுபடியும் 6 மாசத்துல அவர் வந்து இறந்துருவாரு. ஸோ ரொம்ப அன்லக்கி தானே? ஓகே, அப்படிதான் ஹிஸ்டரி புக்ஸ் ஆக்சுவலா அவர் வந்து காமிக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் ஹிஸ்டரி புக் ஷோ ஹிம். பட் ஆன் தி அதர் சைடு அவர் திருப்பி வந்ததுனாலதான் முகல் எம்பையரே. நம்ம எல்லாமே நமக்கு டவுனா இருக்கு அப்படின்னு நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம்னா அதுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி எதுவுமே இல்லாம போயிடும். நமக்கு எதுவும் இல்ல, நம்மள மாதிரியே பின்னாடி வரவங்களுக்கு எதுவும் இல்லாம போயிடக்கூடாதுன்னு ஹுமாயூன் மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம திருப்பி வந்தாதான் நம்ம ஹுமாயூன் மாதிரி அனுபவிக்காம பாதியில போனாலும் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் அக்பர் வருவார். இல்ல அப்படின்னா ஒன்ஸ் கான், இதோட அழிஞ்சிரும் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நிறைய லைஃப் லெசன்ஸை முகல்ஸ் கொடுக்கும். நீங்க ஹிஸ்டரிய வந்து ஹிஸ்டரியாவும் படிக்கலாம், உங்களுக்கு ஹிஸ்டரியாவும் படிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ லேர்ன். ஸோ ஹுமாயூன் ஹிஸ்டரி புக்ஸ்ல காமிக்கிற அளவுக்கு அவர் அன்லக்கி இல்லை. அவரு தான் லக்கியஸ்ட் இந்த முகல் எம்பையர். அவரு கஷ்டப்பட்டு திருப்பி வந்ததுனாலதான் இந்தியா காட் அக்பர். அதுக்கப்புறம் அக்பர் ஆட்சி பண்ணதுனாலதான் ஹி மேரிட் ஹூம், ஜோதா அக்பர். அதனாலதான் வி ஹேவ் ஜோதா அக்பர் மூவி. எஸ், இல்லைன்னா படம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்தார், அதுக்கப்புறம் ஷாஜஹான் வந்ததுனாலதான் மும்தாஸோட லவ் ஸ்டோரி, அதனாலதான் தாஜ்மஹல். இதெல்லாம் இல்லாமயே போயிருக்கும். ஹுமாயூன் மட்டும் சரி போச்சு போ, நானே அன்பார்ச்சுனேட், எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, என்னையும் அரசர் பதவியிலிருந்து துரத்தி விட்டாங்க, எனக்கு எதுவுமே அமையல அப்படின்னு அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒய்ஃபை கூட்டு ஈராக் போயிட்டு போச்சு இப்படியே வாழ்க்கையை ஓட்டலான்னு நம்மள மாதிரி ஓட்டி இருந்தாரு அப்படின்னா முகல்ஸ் கிடையாது. அவ்வளோ கஷ்டத்துலயும் எங்க அப்பா என் உயிரை விட்டு, அவர் உயிரை விட்டு என்னை காப்பாத்தினாரு, ஐ ஷுட் பிரிங் பேக் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஹி கேம் பேக். ஓகே மேம், என்ன மேம் பண்ணாரு? வந்து மறுபடியும் செத்து தானே போனார் அப்படின்னா வந்து அரசரா தானே செத்தாரு. இட்ஸ் ஃபார்ச்சுனேட் ரைட், அரசரா தான் செத்தாரு. திரும்பி கஷ்டப்பட்டு வந்து படிச்சு ஆஃபீஸர் ஆனாலும் நம்ம எதுவும் அனுபவிக்கலனாலும் ஆஃபீஸரா ஆயிட்டு தானே சாகுறோம். அந்த மாதிரி அவர் அரசரா செத்ததுனாலதான் அக்பர் அரசராக முடிஞ்சிச்சு. அவர் எங்கேயோ ஈராக்ல செத்திருந்தாருன்னா அக்பர் அரசரா இருப்பாரா? அவரு பிகாஸ் ஹி மேனேஜ் டு வின் அகெயின் வி ஹேவ் முகல்ஸ் டுடே. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த கான்டெம்பரரி பீரியட்ல தான் போர்ச்சுகல் உள்ள வந்தாங்க. நம்ம எதுக்கு அங்க போனோம்? அதெல்லாம் பின்னாடி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல நடத்த வேண்டியது, முன்னாடி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல நீங்க படிச்சிருக்க வேண்டியது. பட் இதுதான் ஹுமாயூனுக்கும் அக்பர், அந்த பாபர் பீரியட்லயும் முகல்ஸுக்கும் போர்ச்சுகலுக்கும் இருக்கிற கனெக்ஷன். புரிஞ்சிருச்சா? இந்தியாவை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா போர்ச்சுகல் வரும்போது டெல்லி சுல்தான்ஸ், அதுக்கப்புறம் போர்ச்சுகல் இங்க ஸ்ட்ராங் ஆகும் போது முகல்ஸ். முகல்ஸ்ல யாரு? ஹுமாயூன். ஓகே, ஃபைன், clear? Am I clearly audible, visible? Yes, Yes, sir. yes, ma'am. Yes, ma'am. ஏதோ என் பேண்ட்வித் லோன் சொல்லுது. 1 minute. Done. So now Portugal 1498 to நம்ம இப்ப எங்க இருக்கோம்? எந்த இயர்? இப்போ 1529 நினோடி குன்ஹா, கரெக்டா? அண்ட் 1530 கோவா, கொச்சின் டு கோவா கேபிட்டல் இங்க இருக்கோம், கரெக்டுங்களா?
எஸ், இதான் போர்ச்சுகலோட லைன். ஆன் தி அதர் சைடு இங்க 1526 பாபர், 1530 நினோடா குன்ஹா கவர்னரா இருக்கும் போது இங்க ரூலர் ஹுமாயூன். டைரக்டா யாருக்கும் பிரச்சனை வந்திருக்கும். கோவாவோட கொச்சின் நினோடி குன்ஹாக்கும் ஹுமாயூனுக்கும் பிரச்சனை வந்திருக்குமா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் கவனிச்சுட்டு பின்னாடி எழுதிக்கலாம். இது இந்தியா, பாகிஸ்தானோட சேர்த்து வரைஞ்சிருக்கேன். டன். இந்தியால டெல்லியில முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டா? குஜராத், இந்த பகுதி குஜராத்ல வேற ஒரு கிங் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா? மராத்தாஸ்ல இன்னொருத்தர், இதே சவுத்ல இன்னொருத்தர், அங்கங்க. பட் மேஜரா டெல்லி யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வெளியில இருந்து வந்த இந்த பகுதியில் இருக்கவங்க தான் போர்ச்சுகல், கரெக்ட்? எஸ். ஓகே, அப்போ போர்ச்சுகலுக்கும் நமக்கும் எவ்வளவு ஆகாதோ அதே அளவுக்கு மத்த பகுதியில் இருக்க அரசர்களுக்கும் முகலுக்கும் ஆகாது இல்ல? எஸ் ஆர் நோ? முகல்ஸ் தான் இங்க டாமினன்ட். இங்க இருக்க அரசர்கள் அவங்களுக்கு பயம் இருக்கும்ல, முகல்ஸ் இவங்களை கைப்பற்றிடுவாங்களோன்னு. எஸ். அப்ப முகல்ஸை பார்த்து குஜராத் ரூலருக்கும் பயம் இருக்கும், மராத்தா ரூலருக்கும் பயம் இருக்கும், தெலுங்கானா ரூலருக்கும் பயம் இருக்கும், சவுத் ரூலர்ஸ்க்கும் பயம் இருக்கும்ல. அப்ப முகல்ஸும் போர்ச்சுகலும் சப்போர்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த மத்த ரூலர் போர்ச்சுகலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? லாஜிக் ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். டெல்லியில இருக்க அரசர்கள் நம்மளை கைப்பற்றிட்டாங்கன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதான், அவங்க கிட்ட சரண்டர் பண்ணிடணும். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் வாஸ் த ப்ராப்ளம் இன் 1530. முகல் எம்பரர் ஹுமாயூனுக்கு போர்ச்சுகலோட ப்ராப்ளம் இருந்துச்சு. முகல் எம்பரர் ஹுமாயூன் வர்சஸ் நினோடி குன்ஹா. அப்போ நினோடி குன்ஹாக்கு சப்போர்ட் பண்ணது குஜராத்தோட ரூலர் பகதூர் ஷா. குஜராத் ஏன் மேம் போய் போர்ச்சுகலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த மேம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். பகதூர் ஷா ஆஃப் குஜராத். டன். ஓகே, அப்ப அந்த காலத்துல சப்போர்ட் பண்ணணும்னா எப்படி சப்போர்ட் பண்ணணும்? இன்னைக்கு எப்படி ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க, பீஸ் ட்ரீட்டி, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமா? படைகள் அனுப்பணும், பணம் கொடுக்கணும், படைகள் அவங்களுக்கு ஒரு பேஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க போர்ச்சுகல் வந்திருக்காங்க, இங்க நின்று சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்காது, கரெக்டா? அப்படி குஜராத்தோட பகதூர் ஷா கொடுத்த பேஸ் தான் டியூ. டாமினன்ட் டயூ இருக்குல்ல, தயூ. சோ ஹி கேவ் தயூ பேஸ். அங்க இருக்கு பாருங்க மேப்ல, குஜராத் கிட்டே இருக்கும். குஜராத்துக்கு பக்கத்துல இட்ஸ் டுடே ஜஸ்ட் இந்த கேட் ஆஃப் குஜராத். தாமன் இந்த தாத்ரா நகர் ஹாவேலி இன்னைக்கு ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஸோ தயூவை வந்து பேஸா கொடுத்தாரு. பசீன்ங்கிற ஐலாண்ட், பசீன் ஐலாண்டு தான் இன்னைக்கு மும்பை இருக்கிற ஐலாண்ட். ஓகே, பஸ்ஸின் ஐலாண்டையும் தயூவும் கொடுத்து அதுல இருந்து வர இன்கம் கூட நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு பயம், முகல்ஸை நீங்க முகல்ஸை எப்படியாவது வீழ்த்திட்டீங்கன்னா நான் ஜாலியா இருந்துக்கலாம். எஸ் ஆர் நோ? எஸ். இது எந்த வருஷம் கொடுத்தாருன்னா 1534. அப்ப 1534ல யாரு போர்ச்சுகலுக்கு பஸ்ஸீனும் தயூவும் கொடுத்தா? பகதூர் ஷா ஆஃப் குஜராத். எஸ். எதுக்காக கொடுத்தாரு? டு சப்போர்ட் போர்ச்சுகல் அகேன்ஸ்ட் முகல்ஸ். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம போர்ச்சுகீஸ் இன்னும் நிறைய படிச்சா நிறைய கதை இருக்கு. பட் நம்ம எழுதிருக்கலாம். போர்ச்சுகலோட டெரிட்டரிஸ், போர்ச்சுகல் எந்த இடத்துலலாம் கைப்பற்றினாங்க அப்படின்னா, போர்ச்சுகல் ஹேட் இந்த பீரியட்ல போர்ச்சுகல் கையில என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஹூக்லி, வெஸ்ட் பெங்கால்ல ஹூக்லி. போர்ச்சுகல் ஹேட் ஹூக்லி இன் வெஸ்ட் பெங்கால். Portugal had Hooghly in West Bengal. It had Salsette and Bassein in Bombay. Salsette, Bassein, Bombay. Daman,
and Dayu, Daman and Dayu. Santhome in Madras. Santhome in Madras. இதெல்லாம் போர்ச்சுகல் கிட்ட இருந்துச்சு. ஓகே, பட் அப்படி அன்னைக்கே கைப்பற்றினவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்திருக்கணும். அப்படியே கைப்பற்றிட்டே போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா போர்ச்சுகல் கிட்ட தானே இருந்திருக்கணும், பிரிட்டிஷர்ஸ் வந்திருக்கூடாதுல்ல. பட் அதுக்கப்புறம் வெவ்வேறு இடத்துல அவங்க சண்டை போட்டு நிறைய தோத்துட்டாங்க. கடைசியா அவங்க கிட்ட இருந்தது கோவா, தாமன் அண்ட் டியூ மட்டும். At last they only had Goa, Daman and Diu. Goa, Daman and Diu. At last they only had Goa, Daman and Diu. Yes, done. Okay. First governor of Portugal yaru? Francisco de Almeida. Francisco de Almeida da first governor. Our introduce panna policy Blue water policy. Cartes system. Okay. And Portugal oda contribution வந்து church architecture. போர்ச்சுகலோட கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கும் கோவா போனா சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் சர்ச் ரொம்ப ஃபேமஸ் தானே. ஸோ போர்ச்சுகலோட கான்ட்ரிபியூஷன் வந்து சர்ச் ஆர்கிடெக்சர், சர்ச் கட்டடக்கலை. ஓகே, கிறிஸ்துவ கட்டடக்கலை, கிறிஸ்துவ ஆலயங்களின் கட்டடக்கலை. அதுல என்ன ரொம்ப ஃபேமஸா இருக்கும்னா ஸ்கல்ப்சர்ஸ். மியூட் பண்ணிருங்க. கண்ணன், ஸ்ருதி கண்ணன் மியூட் பண்ணுங்க. கீர்த்தனா, எஸ். ஆர்ட் ஒர்க்ஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் பெயிண்டிங், இதெல்லாம் தான் அவங்களோடதுல ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அவங்க என்ன ரொம்ப ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படின்னா சுண்ணாம்பு, லைம் மோட்டார். இது கொஸ்டினுங்க, என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கேட்டிருக்காங்க ஒரு தடவை குரூப் 1ல. லைம் மோட்டார் யூஸ் பண்ணாங்க அண்ட் லேட்ரைட் யூஸ் பண்ணாங்க. லேட்ரைட்டும் லைம் மோட்டாரும். லேட்ரைட் ஸ்டோன். ஓகே, லேட்ரைட் ஸ்டோனும் லைம்னா சுண்ணாம்பு கற்கள். இது ரெண்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க. அவங்க இந்தியால, போர்ச்சுகல் இந்தியால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதான் பொட்டாட்டோஸ், டொமேட்டோஸ் அண்ட் சில்லிஸ். இந்தியால போர்ச்சுகல் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் பொட்டாட்டோ, டொமேட்டோ அண்ட் சில்லி, உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் மிளகாய். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது போர்ச்சுகலோடது? கொச்சின். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஃபேக்டரி எதுன்னு கேட்டா கண்ணனூர். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஃபேக்டரி கண்ணனூர். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஃபேக்டரி கண்ணனூர். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஃபேக்டரி கண்ணனூர். கோவாவை கேபிட்டலா இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் 1530. கோவாவை கைப்பற்றின வருஷம், கான்குவர் பண்ண இயர் 1510. அண்ட் புகையிலை, டொபாக்கோவை இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணது போர்ச்சுகீஸ் தான். போர்ச்சுகீஸ் தான் இந்தியால புகையிலையை அறிமுகப்படுத்தினாங்க. எந்த இயர்னா 15, அந்த கரெக்டான இயர் தெரியல. டொபாக்கோ இயர் எழுத வேண்டாம், விட்டுருங்க. ஸோ டொபாக்கோ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், அந்த கல்டிவேஷனை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான். முதல்ல பிரிண்டிங் பிரஸ் நந்தினி விஜய். மியூட் பண்ணிருங்க, சவுண்டு கேக்குது, பாட்டெல்லாம் கேக்குது.
எஸ், பிரிண்டிங் பிரஸ். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் கோவால இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1556ல. பிரிண்டிங் பிரஸ் கோவா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரிண்டிங் பிரஸ் இவங்க தான். அதுல முதல்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட புக்கு வந்து இந்திய மருத்துவ தாவரங்கள். இந்திய மருத்துவ தாவரங்கள், த இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ். இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ், இந்திய மருத்துவ தாவரங்கள் 1563ல பப்ளிஷ் பண்ணாங்க. எஸ், ஓகே. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கவர்னரா இருந்த இயர் 1505 to 9. எழுதுங்க, டக்கு டக்குன்னு எழுதுங்க, பாயிண்ட்ஸா எழுதுங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கவர்னர் பீரியட் 1505 to 1509. சீக்கிரம் எழுதலாம். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா 1505 to 1509. 1505ல இருந்து 1509 வரைக்கும் ஆளுநரா இருந்த முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அவர் தான் போர்ச்சுகீஸின் ஃபர்ஸ்ட் கவர்னர் இன் இந்தியா. போர்ச்சுகலோட முதல் ஆளுநர் அவர் தான். இவர் கொண்டு வந்ததுதான் கார்டஸ் சிஸ்டம் அண்ட் நீல நீர் கொள்கை. ரெண்டாவது அல்பான்சோ டி அல்புகர்க். அல்புகர்கோட ஃபுல் நேம் அல்பான்சோ டி அல்புகர்க். அவர் தான் இரண்டாம் ஆளுநர். அல்பான்சோ டி அல்புகர்க். அல்புகர்க் மட்டும் நம்ம எழுதியிருப்போம். அல்பான்சோ டி அல்புகர்க். இவரோட பீரியட் 1509. அவர் எந்த வருஷம் இறந்தாரு? 1515. நம்ம 10ன்னு எழுதியிருப்போம், எல்லாம் ஒண்ணுதான். 1509, 10, எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே. இவர் தான் இரண்டாம் போர்ச்சுகல் கவர்னர். இவர் தான் கோவாவை கைப்பற்றினார் 1510ல. அண்ட் இவரோட முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மேரேஜ் அலையன்ஸ் வித் இந்தியன் விமென் அண்ட் சதி அபாலிஷ்மெண்ட். கரெக்டா? சதியை ஒழிக்க சொன்னது இவர் தான். மூணாவது நினோடி குன்ஹா 1529ல இருந்து 38 வரைக்கும் அவர் தான் ஆளுநரா இருப்பார். 1529 to 38 வரைக்கும் நினோடி குன்ஹா. 29 to 38. 1529ல இருந்து 1538 வரைக்கும் ஆளுநரா இருந்த அவர் மூணாவதுன்னு சொல்ல முடியாது, அடுத்த முக்கியமான ஆளுநர்னு சொல்லலாம். ஏன்னா 15க்கு அப்புறம் ஆளுநர் இருந்திருப்பாங்கல்ல, நம்ம படிக்கல, தேவையில்லை. ஓகே. இவர் தான் கோவாவை கேபிட்டலா அறிவிச்சவர். 1510ல அல்புகர்கால கைப்படுத்தப்பட்ட கோவாவை தலைநகரமா அறிவிச்சது இவர் தான். அண்ட் இவரோட பீரியட்ல தான் டியூ பசின் அதெல்லாம் கைப்பற்றினாங்க. யாருக்கிட்ட இருந்து? குஜராத் பகதூர் ஷா. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருந்த ஒரு முக்கியமான ஆளுநர் மட்டும் படிச்சுக்கலாம். மார்டின் அல்பான்சோ டிசௌசா. மார்டின் அல்பான்சோ டிசௌசா. மார்டின் அல்பான்சோ டிசௌசா. மார்டின் அல்பான்சோ டிசௌசா 1542 to 45. 1542 to 45. இன்னைக்கு கோவா போனீங்கன்னா என்ன சர்ச் பார்த்துட்டு வருவீங்க? என்ன கேத்தட்ரல்? செயின்ட் சேவியர் கேத்தட்ரல். அப்ப அந்த சேவியர் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு புனிதர். அவருக்கான கேத்தட்ரல் தான் அது, அவரோட சர்ச் தான் அது. தட்ஸ் ஹவ் இட் இஸ், ரைட்? யா. அந்த பிரான்சிஸ் சேவியர் இந்தியா வந்தது இவரோட, அதனால மட்டும் இவர் இம்பார்ட்டன்ட். இந்த பிரான்சிஸ் சேவியர் இருக்காருல்ல, இன்னைக்கு அங்க இருக்காருல்ல, தூங்கிட்டு இருக்காருல்ல, அவர் யாரோட இந்தியா வந்தாருன்னா இவரோட. பிரான்சிஸ் சேவியர். Francis Xavier reached India with Martin Alfonso de Sousa. ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குல்ல, பிரான்சிஸ் சேவியர் கேத்தலிக் சர்ச் இன் கோவா. அது வந்து இன்னைக்கு பில்கிரிமேஜ் சென்டரா இருக்கு. ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு. எங்க இருக்கு? ஓல்டு கோவா போர்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓல்டு கோவா பகுதியில் இருக்கிற அந்த சர்ச், அது இந்த பிரான்சிஸ் செயின்ட் சேவியரோட மார்டல் ரிமைன்ஸ் வச்சு கட்டினது தான். அந்த மார்டின் டிசோசா, அல்போன்சா டி டிசோசா கூட வந்த ஒரு ஜீசுவைட், அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை நம்பின ஒருத்தர், ஒரு மத போதகர், ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அப்ப கூட வந்து இறந்ததுனால அவருக்காக கட்டப்பட்டது தான் அந்த பிரான்சிஸ் கேத்தலிக் செயின்ட் சேவியர் சர்ச். அவர் இந்தியா யார் கூட வந்தாருங்கிறது கொஸ்டின் ஏரியா. ஓகே. இன்னைக்கு அது எந்த பகுதியில் இருக்கு? ஓல்டு கோவா பகுதியில் இருக்கு. அண்ட் இட்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஓகே.
இந்தியால கோவால ஒரு பிரான்சிஸ் செயின்ட் சேவியர் சர்ச் இருக்கு. ஆனா அது யாருக்கு ரொம்ப ரொம்ப புனிதமான சர்ச்னா போர்ச்சுகீஸ்க்கு ரொம்ப ரொம்ப புனிதமான சர்ச். போர்ச்சுகீஸோட 7 உலக அதிசயங்கள்ல இது ஒண்ணு. வேர்ல்டுல இருக்கிற 7 உலக அதிசயங்கள் கிடையாது. we have 7 wonders in the world. அதுல தாஜ்மஹால் இருக்கு, அது இல்ல. போர்ச்சுகீஸ்க்குன்னு ஒரு நிறைய உலக அதிசயங்கள் இருக்கும்ல. இப்போ நம்மளோட மதத்தை சார்ந்தவங்க காசி போறாங்க, கரெக்ட்? தே கோ டு ராமேஸ்வரம். அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றவங்க மெக்கா போறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ரோம் போறாங்க. அந்த மாதிரி போர்ச்சுகலுக்கு பிரான்சிஸ் அண்ட் சேவியர் கேத்தட்ரல் இன் கோவா இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த பிரான்சிஸ் அண்ட் சேவியரோட கனெக்ஷன் என்ன அப்படின்னா, யாராவது சென்ட் லயோலா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஆன்லைன்ல 150 பேர் இருக்கீங்களா? யாராவது லயோலா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 112 பேர் இருக்கீங்க. எனி லயோலா ஸ்டூடெண்ட்ஸ்? நோ. there's a college called Loyola. எஸ், லயோலா காலேஜ் தெரியுமா? அந்த லயோலா காலேஜ் யாரோட பேர்ல இருக்கு? அவர் பேர் செயின்ட் இக்னேஷியஸ் லயோலா. அவரோட ஃப்ரெண்டு தான் இவர். அந்த டைம்ல வந்து சென்னையில செட்டில் ஆகி காலேஜ் ஓபன் பண்ணதான் லயோலா காலேஜ். ஓகே, இந்த பிரான்சிஸ் செயின்ட் சேவியர் இஸ் a friend of, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் செயின்ட் இக்னேஷியஸ் லயோலா. அந்த இக்னேஷியஸ் லயோலா ஆரம்பிச்சதான் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். அந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் மூலியமா தான் they have these Christian institutions, missionaries and all. செயின்ட் சேவியர் ஸ்கூல் எல்லாம் இவ பேரா மேம்? என்னங்க? செயின்ட் சேவியர் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கே மேம், அதெல்லாம் இவருதாங்க? அது மேபி இவரை ஃபாலோ பண்ற கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அந்த அவர் பேர்ல ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, செயின்ட் சேவியரோட பாடி வந்து போர்ச்சுகலுக்கு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து இங்க கோவால புதைச்சாங்க. ஓகே, கோவால வந்து இந்த சர்ச் கட்டினாங்க. எவ்ரி 10 years ஒன்ஸ் தே டேக் தட் பாடி ஃபார் பப்ளிக் வியூவிங். 10 வருஷத்துக்கு ஒருக்கா இவரோட மார்டல் ரிமைன்ஸ் அது இருக்கும்ல, அதை எழுப்பாங்க வெளியே. எடுத்துட்டு தே வில் கீப் இட் ஃபார் பப்ளிக் வியூவிங், ப்ரேயர் எல்லாமே. யாராவது பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், பாடி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்ப பாத்தீங்க கடைசியா? மேம் இந்த இயர் டிசம்பர் மந்த் கூட கடைசியா வச்சிருந்தாங்க. 2016ல எடுத்தாங்க. இப்போ 2026ல 10 years ஒன்ஸ் தே டேக் தட் பாடி அவுட். அண்ட் இட் இஸ் ஸ்டில் பிலீவ் தட் அந்த பாடி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தெரியல ஹவு ட்ரூ இஸ் தட், அது தெரியாது. பட் எவ்ரி 10 years ஒன்ஸ் தே டேக் பிரான்சிஸ் சேவியர்ஸ் ரிமைன்ஸ் அவுட் சைட் ஃபார் ப்ரேயர்ஸ், ஃபார் வியூவிங் அண்ட் ஆல். அண்ட் தென் மறுபடியும் உள்ள வச்சிருவாங்க. அடுத்து 2026ல நீங்க குரூப் 2 1 எக்ஸாம்லாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு கோவா டூர் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டன். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிலீவ் தட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹீலிங் பவர்ஸ். அவர் பாடியை பார்த்துட்டு வந்தா பயங்கரமா ஹீல் ஆகும், அந்த ஸ்பிரிட், அந்த பாசிட்டிவிட்டி, அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, கிளியர்? ஸோ இதோட போர்ச்சுகீஸ் முடிச்சுக்கலாமா? டன். ஸோ நான் பார்த்தது இல்லை, அதான் டவுட்டா இல்லை. இல்ல, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ்ல 4வது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அல்ஃபான்சோ டி அல்மேடா எழுதணும், அப்புறம் அல்புகர்க் எழுதணும். அல்புகர்க் 1515ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம நினோடி குன்ஹாக் வந்துட்டோம்ல, அது 29. 15 to 29 வரைக்கும் நிறைய கவர்னர்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்க, நம்ம அவங்கள படிக்கல, நாட் இம்பார்ட்டன்ட். நினோடி குன்ஹா ஏன் இம்பார்ட்டன்ட்னா, கோவாவை மாத்தினதுனாலையும் பசீன் சால்செட் அதெல்லாம் கைப்பற்றனாலையும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது இந்த சேவியருக்காக மார்டின் அல்போன்சா டிசோசா பார்த்தோம். நடுவில் வந்தவங்க அவங்க படிக்கல. பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இவரை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல வெளியில இருந்து வரவங்க. பாபரே வந்து எங்க இருந்து வந்தவர்? அஸ்பெகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்தவர். அங்கிருந்து வந்து இங்க எம்பையர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். ஸோ எனிபடி கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் வுடன்ட் ஹவ் பீன் அக்செப்டட். இல்லை, அவங்க வந்து டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு போயிரும்ல, இவரே அப்பதான் வந்திருக்காரு. ஸோ அது இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல குஜராத் பகதூர் ஷா சப்போர்ட்டட் போர்ச்சுகல். டன். கிளியர்? ஸோ இது கூட நீங்க என்ன படிக்கணும்னா, போர்ச்சுகல் ஹிஸ்டரி இன் புக்ஸ் இருக்கும்ல, அதையும் சேர்த்து ஒரு 10 பேஜ் இருக்கும், அதையும் படிச்சிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைன். இதை தாண்டி அந்த புக்கையும் படிச்சுட்டு நான் பேசின கதையும் தாண்டி போர்ச்சுகல் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஐ வுட் ஹவ் கவர்ட் 80% எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும், பிளஸ் அந்த 20% நீங்க புக் படிச்சுக்கோங்க. கிளியர்?
இந்த புக்கையும் படிச்சிட்டீங்கன்னா போர்ச்சுகல் பவர் கம்ப்ளீட். இதே திருப்பி புக்ல இருக்கும். புக்ல இல்ல இருக்கிறதோட இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இருந்தாலும் இட் பிகம்ஸ் ஹோல்சம் when you read that part in book. கிளியருங்களா? டன்? ஓகே. So any doubt in Portugal? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் படி பிரிட்டிஷ் படிக்கணும். ஆமாவா? எஸ் மேம். ஆனா நம்ம பிரிட்டிஷ் படிக்க மாட்டோம். போர்ச்சுகல், டச், டேன்ஸ், பிரிட்டிஷ், பிரெஞ்சு. பிரெஞ்சு, பிரிட்டிஷ். நம்ம இதை வந்து ஒரு ஃபேஸா படிப்போம். போர்ச்சுகல், டச்சு, டேன்ஸ், பிரெஞ்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படிப்போம். ஏன்னா பிரிட்டிஷை படிச்சு முடிக்க முடியாது. அங்கிருந்து தான் அப்படியே ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? பிரிட்டிஷை படிக்க ஆரம்பிச்சோம்னா 1947 சுதந்திரம் வர வரைக்கும் பிரிட்டிஷ் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ போர்ச்சுகல் நான் இங்க ஸ்டாப் பண்ண மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்ட்? ஸோ ஐ வில் ஆல்வேஸ் டூ பிரிட்டிஷ் இன் த லாஸ்ட். ஓகே. ஆர்டர் படி பிரிட்டிஷ் வந்துருவாங்க. பட் நான் வந்து பிரிட்டிஷை கடைசியா கொண்டு போய் அவங்க வந்ததுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சேன்னா அவங்க வந்ததோட சரி அவங்க போகவே இல்லையே 1947 வரைக்கும். ஸோ ஐ வில் டூ பிரிட்டிஷ் இந்த லாஸ்ட் ஆர் யூஸ்வலி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த கிளாஸ்ல பிரிட்டிஷ்ல இருந்து அப்படியே ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிரும். பிரிட்டிஷ்குள்ள நான் போயிட்டேன்னா நேஷனல் ரினைசான்ஸ், பிரிட்டிஷ் உள்ள வந்தா நம்மளை கைப்பற்றினா தேசிய மறுமலர்ச்சி, இந்திய சுதந்திர போராட்டம், இந்திய தேசிய இயக்கம், காங்கிரஸ், அப்படியே சுதந்திரம், அது வரைக்கும் போகும். ஒரு 10 கிளாஸ் போகும். ஸோ ஐ வில் நவ் டூ டச், டேன்ஸ், பிரெஞ்சு. ஓகே டன்? புரிஞ்சிருச்சா நம்ம ஏன் பிரிட்டிஷ் கடைசியா போறோம்னு? ஸோ ரைட் டவுன் நெக்ஸ்ட் டச். டச் ஓகே. ஸோ டச் வந்து they came to India in 1602 and அவங்க கம்பெனி பேரு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் கிழக்கிந்திய நிறுவனம், டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. they came to India in 1602 1602. and அவங்களோட இன்னொரு கம்பெனி பேரு, அவங்களோட இன்னொரு பேர், அவங்க கம்பெனியோட இன்னொரு பேர் வந்து விஓசி கம்பெனி. விஓசினா என்ன? விஓ சிதம்பரனாரா? ஸ்டீம் கம்பெனி இவரும் ஆரம்பிச்சாருல்ல. எஸ், இந்த விஓசி பேரு டச் நேம். இட்ஸ் கால்ட் வெர்னிக் ஊஸ்ட் இண்டிஷே கம்பெயின். இந்தியாவை நோக்கி வந்த டச் பேர் அது. வெர்னிகே ஊச் இண்டிகே கம்பெனி in their Dutch pronunciation, but we will call it VOC company, also called VOC company. அண்ட் டச் இது கம்பெனி ஃபார்ம் ஆனது 1602ல, இந்தியா வந்தது 1605ல. ஓகே, இந்தியா வந்தது சரி எஸ், இந்தியாவில வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணது 1605ல. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி மசூலிப்பட்டினம் 1605ல. 1605ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி மசூலிப்பட்டினம். அண்ட் ஃபர்ஸ்ட் டச் யாரு வந்தது அப்படின்னா, எப்படி வாஸ்கோட காமா மாதிரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டச் வந்து அவரோட பேரு கார்னலிஸ் ஹூட்மேன். கார்னலிஸ் ஹூட்மேன். கார்னலிஸ் ஹூட்மேன். கார்னலிஸ் ஹூட்மேன் அவர் தான் ஃபர்ஸ்ட் டச் டு கம் டு இந்தியா. ஓகே, அப்படியே டச் கைப்பற்றின இடங்கள்லாம் சொல்றேன், அப்படியே எழுதிக்கிறீங்களா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? டச்சு கம்பெனி செட் பண்ணது 1602. ஃபர்ஸ்ட் இந்தியா வந்தது 1605. அவங்களோட இன்னொரு பேரு விஓசி கம்பெனி. அது விஓசி அப்படிங்கிறது விஓ சிதம்பரனார் கிடையாது, அது வந்து டச் பேர். வெர்னிகர் ஊஷ் இந்தியா கேம்பெயின், இண்டிகே கேம்பெயின், சம் டச் நேம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்த டச் மேன் கார்னலிஸ் ஹூட்மேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி, ட்ரேடிங் ஃபேக்டரி மசூலிப்பட்டினம் 1605. அதுக்கப்புறம் புலிகட் 1610. புலிகட், புலிகட்டோட இன்னைக்கு பேர் என்னங்க? பழவேற்காடு. பழவேற்காடு. ஓகே, புலிகட் 1610.
சூரத் அடுத்தது 1616 1616ல சூரத். நெக்ஸ்ட் பிமிலிப்பட்டினம். பிமிலிப்பட்டினம் 1641 1641 பிமிலிப்பட்டினம். நெக்ஸ்ட் காரைக்கால் 1645 காரைக்கால் 1645 காரைக்கால். சின்சுரா 1653 சின்சுரா. இந்த பிபினி பட்டினம் ரிப்பீட் பண்ண முடியும்? என்னங்க? What do you want, Shashank? பிமிலி பட்டினம் சொன்னீங்க. பிமிலிப்பட்டினம் year. பிமிலிப்பட்டினம் is 1641. 1641 is பிமிலிப்பட்டினம். காரைக்கால் is 1645. சின்சுரா is 1653. 1653. நெக்ஸ்ட் கசிம் பசார். கமா பாராநாகூர். கசிம் பசார் பாராநாகூர். பாட்னா PATNA பாட்னா. பலசோர் BALASOR பலசோர். அண்ட் நெகப்பட்டம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமானா வேண்டாம், சும்மா அப்படியே ஒரு 2-3 தடவை படிங்க, ஆப்ஷன்ஸ்ல இருந்தா போட்டுக்கலாம். ஓகே, நெகப்பட்டம் இது எல்லாமே 1658. 1658. All this put together in 1658. And Cochin in 1663. ஓகே, போர்ச்சுகீஸ் அப்ப கொச்சின்ல இல்லையானா போர்ச்சுகீஸ் 1605லயே டிக்ளைன் ஆயிட்டாங்க. போர்ச்சுகீஸ் டிக்ளைன்ட் இன் 1605. கடைசியா போர்ச்சுகீட் இருந்தது கோவா, தாமன் அண்ட் யூ மட்டும்தான். கரெக்டா? அதனால கொச்சினை இவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்ப அடுத்ததான் கேட்பீங்க, கொச்சின் போர்ச்சுகீஸ் இருந்துச்சுல, ஏன் இவங்க கிட்ட போச்சுன்னு. அதனாலதான் சொல்லிட்டேன். மேம் எஸ். மேம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இயர் மேம்? 1602. 1616. 1616. போர்ச்சுகீஸ் டிக்ளைன் ஆனது 1605. 1605. எஸ். இவங்களோட சென்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவா இருந்துச்சுன்னா புலிக்கட், பழவேற்காடு. புலிக்கட்டு தான் இருந்துச்சு 1690 வரைக்கும். டில் 1690 இவங்களோட கேபிட்டல் ஆர் சென்டர் வாஸ் 1690 வரைக்கும் புலிக்கட். அதுக்கப்புறம் இட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நெகப்பட்டம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. நெகப்பட்டம் ரீப்ளேஸ்ட் புலிக்கட் as its capital. அப்போ இப்போ இவங்க 1690 இந்த பீரியட் வரைக்கும் டச் இருக்காங்க, கரெக்டா? ஆனா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வருவாங்க. பிரிட்டிஷ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. பிரிட்டிஷ் டச்சை வீழ்த்திடுவாங்க. ஓகே, பிரிட்டிஷ் டிக்ளைன்ட், டச். அது எத்தனாவது நூற்றாண்டுல? 17th centuryல. 17ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் டச்சை வீழ்த்திடுவாங்க. அண்ட் 18th centuryயோட டச் முடிஞ்சிருச்சு. டச் ஓவர். 18th centuryயோட டச் ஓவர். அண்ட் பிரிட்டிஷுக்கும் டச்சுக்கும் கடைசியா ஒரு போர் நடக்கும். அந்த போர் நடந்த வருஷம் 1759. கடைசியா இல்ல, அதுதான் முக்கியமான போர். 1759 பிரிட்டிஷ் வர்சஸ் டச். பெதேரா, அந்த போர் பெதேரா, பேட்டில் ஆஃப் பெதேரா போர். அப்ப அதுல பிரிட்டிஷ், இங்கிலீஷ், டச்சை வீழ்த்திடுவாங்க. லாஸ்டா 1795ல டச் ஃபுல்லா பிரிட்டிஷ் கைப்பற்றிடுவாங்க. பேட்டில் ஆஃப் பதேரா ஒரு தடவை கொஸ்டினுங்க.
எஸ், ரிவைஸ் போர்ச்சுகல் அண்ட் டச் ஃபார் 5 minutes. ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. போர்ச்சுகலும் டச்சும் இப்போ சேர்த்து படிங்க 5 நிமிஷம். வாஸ்கோட காமால இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இது 1795 மேம். 1795ஓட டச் ஓட எல்லா பொசிஷன்ஸும் பிரிட்டிஷுக்கு போயிடும். போர் நடந்த வருஷம் 1759. ஓகே. எஸ், போர்ச்சுகீஸ் அண்ட் டச்